கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மளோட பேச முடிக்கப்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம், அதுல 2வது கூட வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னுடனே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்திலே எழுதிக்கொள். என்ன பண்ணணும்? ஒரு புஸ்தகத்துல எழுதி கொள்ளணும். எழுத பழக்கம் இன்னைக்கு ரொம்ப குறைவு. இன்னைக்கு எல்லாம் செல்போனு, டிவி, இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, ஸ்தோத்திரம். இன்னைக்கு எழுத தேவையில்லை. அது அந்த மைக் ஆன் பண்ணி சொன்னாலும் என்ன பண்ணும், டக்கு டக்குன்னு எழுதிடணும். ஆனா எழுதுற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன ஹேண்ட் ரைட்டிங் என்ன பண்ணும், நல்லா பிள்ளைங்களை சின்ன எழுதுறதுனால என்ன பண்ணும், மார்க் கொடுக்காது. நல்ல பிள்ளைங்களை நல்லா எழுதி என்ன பண்ணும், நல்லா பழக்க. நல்லா நம்ம எழுதுற பழக்கத்தை நம்ம பழகிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியம் என்ன பண்ணும், எழுதணும். எழுதாலன்னா அப்படின்னா ஆண்டு சொன்ன சில புது நம்ம எழுதி அந்த சுருளை என்ன பண்ண சுருட்டி வைப்ப. யோவான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல 10 தீவுல நாடு கடத்தப்பட்ட யோவான் சரணனுக்கு, யோவானுக்கு என்ன ஒரு ஆண்டவர் ஸ்தோத்திரம், அந்த வெளிப்படுத்துவதை தேவன் தருகிறார். அவன் என்ன பண்றாரு, அதை சொல்ல சொல்ல பண்ண பரலோகம் இறங்கி வர கண்டேன். அப்ப சொல்ல எழுதுப்பாங்கிறார். யோவானுக்கு என்ன ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுத சொல்லுறார். எழுதி கொடுத்ததான் தேவனுடைய அன்பின் கடிதம். பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டிருக்கிற ஒரு வேலை எழுதாம பண்ண அச்சடியா பண்ணாம படிக்க முடியுமா? சோத்திரம். அப்ப கை வலிக்க என்ன பண்றாங்க, எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல போயிட்டு பிள்ளைங்க ஹோம்ஒர்க் செய்யனா ஒரு பக்கம் எழுதி, ஐயா எனக்கு கை வலிக்க என்ன பண்ணுச்சு. ஆமா, சில பிள்ளைங்க என்ன பண்ணும், உட்கார்ந்து எழுதும். சில பேர் படுத்துக்கிட்டு என்ன பண்ணும், எழுதிட்டு. ஆமா, பிள்ளைங்களை எழுதி வச்சு பழக்கணும். 2வது நம்ம என்ன பண்ணுவோம், எழுதணும். ஒரு புக்கை எடுத்து அண்ணல டைரியில என்ன பண்ணோம், நம்ம எழுதி பழக்கத்தை நம்ம வச்சு இன்னைக்கு என்னென்ன செஞ்சோம், என்ன பண்ணோம், என்னென்ன காரியங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு அட்டன்ஸ் மாதிரி போட்டு நம்ம அது எழுதி போடும் பொழுது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பத்திரம் முடிக்கிறாங்க சரி, அதுல என்ன பண்ண எழுத்து மூலியமாக அது கீழே என்னதான் கம்ப்யூட்டர் எங்கேயே அடிச்சாலும் கீழே என்ன பண்ணுவோம், சைன் போட சொல்லுவாங்க. அந்த கையெழுத்து ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு புஸ்தகத்திலே எழுதிக்கொள். தேவன் பேசுகிறத, தேவனோடு கூட நீங்க பேசுகிறத ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. நான் இந்த காலையில எதுவும் செஞ்சு என்ன பண்ணேன், இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணினேன், இந்த பைபிளை நான் வாசிச்சேன், இந்த வசனங்களை காத்து என்னோடு பேசினா. அப்ப எழுதும் பழக்கத்தை நம்ம என்ன பண்ணோம், வழக்கமாக்கி கொள்ளணும். கர்த்தருக்கு சோதரம். இன்னைக்கு எதை என்ன பண்ணோம், பத்திரிகை எழுதுறோம், அதை எழுதுறோம். நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும், எடுத்து எழுதி என்ன பண்ணும், பிள்ளைகள் எழுதி நம்ம படிச்சு மனப்பாடம். ஸ்தோத்திரம். அவர்தான் ஒரு மிஷினரி, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான ஊழியக்காரன். நடந்து போல பயங்கரமான அற்புதம் நடக்குமா. என்ன பண்ணுவான், அந்த வேதாகமத்தினுடைய அதை என்ன பண்ணுவான், அந்த வார்த்தைகள் எழுதி என்ன பண்ணுவான், பையில என் பேக்கில் வச்சு அப்பப்போ எடுத்து என்ன பண்ணுவான், மனப்பாடம் பண்ணி வாசிட்டே இருப்பான். ஆமா, கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு என்ன பண்ண, பயங்கரமான ஒரு அபிஷேகம். தேவனுடைய வார்த்தை எழுதி என்ன பண்ணுங்க, நல்லா வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது சம்மட்டி. ஒருவேளை அதை வெளிப்படுத்தும் விசேஷம் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினான். அவன் என்ன பண்ணாரு, இதெல்லாம் என்ன பண்ணு, கவனமா நீ எழுது அப்படின்னு யோசுவோட சொல்லுவாரு. யோசுவாவின் காதுகளுக்கு எழுதி அவன் காதுல வாசிம்பார். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப எழுதும் பழக்கத்தை என்ன பண்ணணும், ஒருவேளை அப்படி பண்ற பழக்கமே எனக்கு கிடையாது அப்படின்ட்டீங்களா, இன்னைக்கு அதை பழக்கப்படுத்திக்கங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நிச்சயமா உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்க டைரிய நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு போராட்டமா பிரச்சனை நேரத்துல தேவன் பேச வார்த்தையை எடுத்து நீ அப்படியே எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு ரொம்ப ஆகலா. ஆண்டவனோடு பேசின வார்த்தை, என் பிள்ளைகளது கையெழுத்து, என் மனைவியோட கையெழுத்து, என் கணவனது கையெழுத்து, அந்த வார்த்தைகள், அந்த எழுத்துக்கள். ஸ்தோத்திரம். எத்தனையோ அதிகாரி எழுதுன புக்ஸ் என்ன பண்ணுவேன், படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எழுதி வச்சு என்ன பண்ணுங்க, படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு நல்லா இந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எழுதி வச்சு நல்லா நம்ம நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த எழுதும் பழக்கத்தை நாங்களும் ஆண்டவரை கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாங்க. படிக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் குறிப்பெடுக்கணும், அதன்படி நடக்கவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.